ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ருண விமோசன பிரதோஷ தினமானது இன்று செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கின்றது. ருணம் என்பது கடனை குறிக்கக்கூடியது. இன்றைய தினம் சிவபெருமானை நாம வணங்கினால் கடன் பிரச்சனை தீரும் என்பதே உண்மை. இன்றைய தினம் ருண விமோசன பிரதோஷ வேளையில சிவபெருமானையும் நந்தியையும் வணங்கினால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதோடு இல்லாம செவ்வாய் பகவானையும் வணங்கி வழிபட்டால் தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கு. இன்று விரதம் இருப்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 நேரங்களில் வரக்கூடிய திரையோதசி திதியில அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு நித்திய கடன்களை நாம முடிக்கணும். மாலையில் பிரதோஷ நேரமாக சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்குமே இந்த நேரத்துல நாம கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து நந்திக்கும் பச்சரிசி வெல்லம் கலந்து நெய்வேத்தியங்களை வைத்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக சொல்லக்கூடிய கடன் அப்படிங்கிறது முழுமையாகவே தீர்க்கப்படும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காகவும் வருமானங்கள் அதிகரிக்கவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், செல்வ வளங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமான வழிபடுங்க. சிவனை வழிபட எத்தனையோ முக்கியமான தினங்கள், பண்டிகைகள், விசேஷங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான நாளாக சொல்லப்படுவது இந்த பிரதோஷ தினம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 காலங்களிலேயும் இந்த பிரதோஷ தினமானது வரும். அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையில வந்திருப்பது இன்னுமே விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான ஒரு வழிபாடாகவே இந்த பிரதோஷ தினமானது இருக்கு. செவ்வாய்க்கிழமையில சிவ வழிபாடும் சர்ப்பதோஷம் உள்பட்ட எந்த தோஷமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாம சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்றே அழைக்கப்படுது. உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலமும் இந்த பிரதோஷ காலம். நந்தி பகவான் அன்றைய தினத்துல தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனாலதான் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் நந்தியின் காதில் தங்களுடைய பிரார்த்தனைகளை ரகசியமாகவே சொல்லுவாங்க. செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாபதியாக கொண்டவர்கள், மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதே நடக்கும். அபிஷேக பிரியரான சிவனடியாருக்கு கறந்த பாலில் அபிஷேகம் செய்வது சிறப்பு. தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வதும் நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர். இயற்கையான வில்வ இலைகளை கொண்டும் தும்பைப்பூ மாலை சாட்சியும் கறந்த பால் கொண்டு நாம அவரை அன்றைய தினம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல தோஷங்களும், பிரம்மகத்தி தோஷங்களும், 7 ஜென்மங்களுக்கு உண்டான தோஷங்களுமே நீங்கும். முடிந்தவரை இன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாம வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அதே போல பச்சரிசி வெல்லம் கலந்த காப்பரிசியை நெய்வேத்தியமாக கொடுங்க. இது எல்லாமே கொடுக்கும் பொழுது நந்தி பகவானுடைய ஆசீர்வாதமானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் இது எல்லாமே நீங்க அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அப்படி முடியாதவர்கள் உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இதை நீங்க கொடுக்கலாம். உத்தியோகத்துல உயர்வு ஏற்பட வேண்டும், வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும், சீக்கிரமாகவே கடன் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பவர்கள் நாளை சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துல பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பூஜை செய்தால் செல்வங்கள் பெருகும். ருண விமோசன பிரதோஷ நாள்ல மௌன விரதம் இருப்பது இன்னுமே கூடுதலான பலன்களை தரும். இந்த நாள்ல சிவபுராணம், நீலகண்டக பதிகம், கோளாறு பதிகம், திருக்கடவூர், திருப்பாசூர் பதிகங்களை நாம பாராயணம் செய்வது நமக்கு நல்ல பலன்களையே தரும். பொதுவா எல்லா பிரதோஷ நாளிலும் நம்ம செய்வதை காட்டிலும் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷ நாள்ல சிவபெருமானை நாம கண்குளிர தரிசனம் கண்டு அவருக்காக நடக்கக்கூடிய அபிஷேகத்துல நமது பங்களிப்பும் அங்கே கொடுக்கும் பொழுது சிவபெருமானுடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். முடிந்தவரை பிரதோஷ நேரத்துல அன்னதானம் செய்வது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது உங்கள் வீட்டிலேயே உங்கள் கையால செய்த ஏதாவது கலந்த சாதங்களை கொண்டு
கொண்டு போய் அங்கு நடக்கக்கூடிய சிவபெருமானுடைய அபிஷேகத்துல கலந்து கொண்டு இந்த பிரசாதங்களை நெய்வேத்தியமாக வைத்து அங்கு வரக்கூடிய சிவபக்தர்கள் அனைவருக்குமே இந்த பிரசாதங்களை கொடுக்கும் பொழுது நீங்க என்ன வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை செய்யறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இது போல பிரதோஷ நேரத்துல சிவபெருமான தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருளையும் பெற முடியும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.